Hi, hello and welcome to VAG Homebakers. இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். இந்த டெக்கரேஷன் வந்து ஸ்டார்டிங் ஹோம் பேக்கர்ஸ் கூட ஈஸியாவே செய்ய முடியும். அதுக்கு கூடவே நான் இந்த கேக்குக்கு கொடுத்திருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒன் டே முன்னாடியே நம்ம இந்த ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் வந்து செய்து நல்லா ட்ரையாக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் ஒயிட் ஃபாண்டன்ட் எடுத்து ரோலிங் பின் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி கட்டர் பாருங்கள். இது வந்து நம்ம பேசிக்காக ஒரு பேக்கிங் டூல் கிட் வாங்கும்போது இந்த கட்டர் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா லீஃப் கட்டர் தான். நான் ஏதோ ஃப்ளவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் விரிஞ்சு நிற்கிறது மாதிரியான ஷேப்பு கொண்டு வரணும். அதுக்கு நான் இந்த மாதிரியான சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த சிலிக்கான் மோல்டு வந்து சாக்லேட் பால்ஸ் செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா எக் ட்ரே இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை கட் பண்ண ஃப்ளவரை வந்து இதோட கேவிட்டியோட சென்டர்லேயே எடுத்து வச்சிடலாம். இனி இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்காக 1 drop பிங்க் ஜெல் கலர் எடுத்துகிட்டு அதில் 1 drop வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ப்ரஷ் எடுத்துகிட்டு அதோட சென்டர் டு அந்த எட்ஜில் டிப்பில் வரது மாதிரியாக ஃபுல் கலர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி லைட்டாக கலர் கொடுத்தா போதும். அப்போ தான் அந்த டபுள் கலர் மாதிரி பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இனி இந்த பூவோட சென்டரில் எல்லோ கலர் ஃபாண்டன்ட்டை சின்னதாக உருட்டி வச்சு விட்டுக்கலாம். அப்போ பார்க்க கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். நான் டோட்டலாக 10 ஃப்ளவர் நான் செய்து எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரியாக ஒரு ஏர்டைட் பாக்ஸுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டே கேக்கில் வைக்க எடுக்கும்போது நல்லா ட்ரையாக இருக்கும். கேக்கு நான் க்ரம் கோட் பண்ணி ½ an hour செட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kgல வெண்ணிலா டாஃபி கேக். வெண்ணிலா டாஃபி கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெசிபியை போய் பாருங்கள். நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த 1 kg கேக்கை 8 inch டின்ல நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு க்ரீம் டெக்கரேஷன் எதுவுமே இல்லாததுனால 1 cup க்ரீம் தான் நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்ரம் கோட் முடிச்சது போக பேலன்ஸ் க்ரீமில் இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக்கில் வந்து நமக்கு லைட்டாக ஒரு பீச் கலர் தேவை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா ரெட் கலரில் ஒரு 3 drops எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலரில் ஒரு 1 drop. இந்த காம்பினேஷன் ஓகேங்களா, 1:3 அந்த காம்பினேஷனில் வேணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டமர் கேக்குக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சேம் இந்த மாடல் எனக்கு கொடுத்துருந்தாங்க. சேம் மாடல் அண்ட் கலர் வேணும்னாங்க. ஏன்னா பர்த்டே பேபியோட ட்ரெஸ் வந்து பீச் கலரில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. நம்ம கரெக்டாக அந்த பீச் கலர் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தது கொஞ்சம் கூட டார்க் கலரில் இருந்துச்சு. நான் அதனால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கலர் சேர்த்து கொஞ்சம் கூட டார்க் கலராக நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு லைட் கலர்லேயே போதும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது மாதிரி 3 drops ரெட்டும் 1 drop ஆரஞ்சு கலரும் எடுக்கும்போது கரெக்டாகவே கிடைக்கும். விப்பிங் க்ரீம் கரெக்டாக கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பைப்பிங் பேக்கில் தான் ஐசிங் பண்ணுறதுக்காக க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் பண்ணுறது மாதிரியே பைப்பிங் பேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக கேக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு நான் நல்ல டீட்டெயிலாகவே எப்படி நல்லா ஸ்மூத்தாக ஐசிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லேட்டராக ஒரு வீடியோவில் எந்த எடிட்டிங்குமே இது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நான் டீட்டெயில்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இந்த ஐசிங் பண்ணுறதை காமிக்கிறேன். அடுத்ததாக பேலட் நைஃப் வச்சு அந்த க்ரீம் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் இந்த மாதிரி வெர்டிகலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் சுற்றிக்கிட்டே இருந்தால் போதும். அந்த சைடு எல்லாமே நமக்கு நல்லா ஸ்மூத்தாகி கிடச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக கேக்கோட டாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை நல்லா நீட்டாகவே எடுத்து விட்டுக்கலாம். ஸோ நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. நீ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற இந்த க்ரீமை டோட்டலாக இவ்வளோ தான் பேலன்ஸ் வந்துச்சு 1 cup க்ரீமில். இதில் கொஞ்சமாக பர்கண்டி கலர் சேர்த்துருக்கேன். பர்கண்டி கலர் இல்லை அப்படின்னு ஏதாவது டார்க் கலர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் எதுக்குன்னா கேக்கோட பாட்டமில் பார்டர் கொடுத்துக்கிறதுக்காக. இனி இந்த க்ரீமை வந்து பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு பைப்பிங் பேக் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். அந்த டிப்பு இதை கேக்கோட பாட்டமை சுற்றி ஒரு லேயருக்கு மட்டும் அப்ளை பண்ணி எடுத்தால் போதும். இனி என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த க்ரீமை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது எப்படின்னா கீழேருந்து இந்த மேல் வாக்கிலையா நான் இப்போ பண்ணுறேன்ல இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டா போதும். ஸோ உங்ககிட்ட வந்து ப்ரஷ் இல்லை அப்படின்னா இந்த பேலட் நைஃப்பில் ஒரு ஷார்ப் எட்ஜாக இருக்கிறது மாதிரியாக ஒரு நைஃப் நம்ம அந்த கிட் வாங்கும்போது சேர்ந்து கிடைக்கும். ஸோ அந்த பேலட் நைஃப் வச்சு கூட சேம் மாடல் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்ன ஆகும்னா அந்த பார்டர் வந்து கொஞ்சம் கூட திக்காக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம 1 day முன்னாடியே ஒரு செய்து வச்சோம்ல ஃபாண்டன்ல ஃப்ளவர், அது நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருச்சு.
இதை வந்து கேக்குக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் விரிஞ்சு நிற்கிறது மாதிரியே இருக்குது. டோட்டலாக 10 ஃப்ளவர்ஸ் செய்ததில் 7 மேலே வச்சாச்சு. இனி பேலன்ஸ் 3 வந்து கேக்கோட பாட்டமில் இந்த மாதிரியாக வச்சுக்கலாம் பாருங்கள். அடுத்ததாக எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வச்சுக்கலாம். அது வந்து இந்த மாதிரியான பேக்கில் கிடைக்கும் நமக்கு. இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். எடிபிள் பட்டர்ஃப்ளை வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். இனி இந்த பட்டர்ஃப்ளைஸை கேக்கில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஃபாண்டன் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி நீல வாக்கிலேயே அதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நம்ம அந்த எடிபிள் பட்டர்ஃப்ளையை அந்த ஃபாண்டன்ட்டுக்கு மேலே வச்சு சென்டர்லேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிடாதுங்க, அந்த இறகு வந்து உடஞ்சிரும், பிரேக் ஆகிடும். அதில் கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதில் வந்து கரெக்டாக அது ஒட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த பறக்கிறது மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த 2 அந்த இறகு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக அது பிரேக் ஆகிடும். சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். ஃபாண்டன் இருக்கு இல்லையா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி 2 இறகையும் சேர்த்து அந்த பறக்கிறது மாதிரியாக நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபாண்டன் வைக்காமல் டேரெக்டாக க்ரீமில் வைக்கிறதா இருந்ததுன்னா சீக்கிரமாகவே இந்த எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இனி வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸை ஒவ்வொன்றா கேக்கில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஃபாண்டன் ஃப்ளவர் அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டே டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ டெலிவர் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு எடுத்து இந்த டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மெல்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது. இனி கொஞ்சம் இந்த பேர்ல் கலரில் இருக்கிற சுகர் பால்ஸை கேக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அந்த பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் நேம் வச்சிடலாம். இது வந்து நான் லெட்டர் கட்டர் யூஸ் பண்ணி ஃபாண்டனில் கட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்போ நல்லா ட்ரை ஆகி இருக்குது. இந்த லெட்டர்ஸை ஒவ்வொன்றா கேக்கில் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா இதோட பேக்கிங் காமிக்கிறேன், தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக 1 kg பாக்ஸ் 994 சைஸுக்குள்ளது. ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸோட எல்லா சைடையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா 1 சைடு மட்டுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இன்னொரு சைடில் நம்ம கேக் உள்ளே வைக்கணும்ல. கேக் உள்ளே வச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைடையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பாக்ஸில் டேப் போட்டு விடலாம். அப்புறமா பாக்ஸுக்கு மேலே நைஃப் வச்சுட்டு அதுலேயும் செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.